இப்போ வந்து 6வது தமிழ் முதல் பருவத்தில் 2வது இயலில் இருக்க கவிதை பேழை. தலைப்பு வந்து ஏதிலி குருவிகள். நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது. இயற்கைக்கும் மனிதர்க்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது மழைத்துளி. சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்தும் கவிதையை அறிவோம் வாருங்கள். இந்த பத்தியிலிருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இயற்கைக்கும் மனிதர்க்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது டேஸ், மழைத்துளி. இந்த மழைத்துளியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. ஒரு சென்டென்ஸை படிக்கிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எங்கே டேஸ் கொடுத்தாலும் நம்ம பதில் சொல்கிற அளவுக்கு படிக்கணும். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது மழைத்துளி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நூல்வெளி. ஆசிரியர் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாடலை எழுதுனது வந்து அழகிய பெரியவன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்குபவர். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர். குறடு, நெறிக்கட்டு, அரூப நஞ்சு, பெருகும் வேட்கை உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். இதிலிருந்து என்ன கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அழகிய பெரியவனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆண்கள் அழகுனாவே அரவிந்தசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கும் வயசாயிடுச்சு. அதனால் அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த ஒரு லைனை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். தகப்பன் கொடி, தகப்பன் கொடிங்கிறது ஒரு புதினம். அதை எழுதுனது அழகிய பெரியவன். தகப்பன் கொடிங்கிற புதினத்திற்காக எந்த வருஷம் வாங்கினார் அப்படின்னா 2003 வாங்கியிருக்காரு. என்ன விருது வாங்கியிருக்காருன்னா தமிழ்நாடு அரசின் விருது. அடுத்து ஒரு 4 நூல்கள் எழுதியிருக்காரு இல்லைங்களா, அந்த பேர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். குறடு, நெறிக்கட்டு, அரூப நஞ்சு, பெருகும் வேட்கை, இந்த 4. அடுத்து என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும். கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல்வீடுகள், மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். மண்ணின் மார்பு சுரந்த காலமது, வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது, மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. இதில் சொல்லும் பொருளும் தனியாகவே இந்த ஒரு இயல் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே தனியாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போவும் இதிலே சொல்லிடுறேன். ஏதிலி, அகதி, மருகியது, வருந்தியது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் வேறிடம் சென்றன, ஏதிலிகளாக. முன்பென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முன்பு கூட்டல் என்றால். சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுழித்து கூட்டல் ஓடும். வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழியெல்லாம். நன்றி.